38 வருஷமாக வியாதியிலே கிடந்தவனை படுக்கையை எடுத்துக்கொண்டு நடை என்று சொன்னீரே. வியாதி சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடித்தீரே. சர்வவல்ல தேவனே எங்கள் இயேசப்பா, சர்வவல்ல தேவனே எங்கள் இயேசப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வசனம் யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் வியாதியை நம்மிலிருந்து விலக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்க எனக்கு சுகம் கொடுங்கப்பா, நீங்க எனக்கு பலன் கொடுங்கப்பா என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார், சுகம் தருவார். நாங்கள் அநேக நேரங்கள் இந்த காரியங்களை, இந்த சுகத்தை, ஆண்டவருடைய வல்லமை உணர்ந்திருக்கிறோம். உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். கவலையா இருக்கீங்களா? வியாதியோடு இருக்கேன்னு சோர்ந்து போய் இருக்கீங்களா? அந்த வியாதியை உங்களிருந்து கர்த்தர் இந்த நாளில் விலக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வியாதியிலிருந்து விடுதலை தந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லவராகவே இருக்கிறார். ஆமென்.